ஹாய் ஹலோ வணக்கம். நான் மணிபாலன் கார்பெண்டர் பாண்டிச்சேரி. இன்றைக்கி நம்ம சைட்டில் நடந்த ஒரு ஒர்க் அப்டேட் தான் இது. இன்றைக்கி என்னென்ன வேலை நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 செட்டு டோரை நம்ம ஃபிட்டிங் பார்த்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம் கதவு, அப்புறம் மெயின் டோரு சைடில் இருக்கிற அட்டாச்சு ஜன்னல் கதவு, அப்புறம் மெயின் டோர் கதவு. இந்த கதவெல்லாம் ஃபிட்டிங் பார்க்குற வேலையை முடித்து அதுக்கு இன்ச்சஸ் பொறுத்துகிற வேலை தான் இன்றைக்கி நடந்தது. இந்த சைடில் வர அந்த அட்டாச்சு விண்டோவுக்கு 5 இன்ச்சு கீழ் ஒரு 4 கீழ் போடலான்னு முடிவு பண்ணி 4 கீழ் போட்டோம். அதே மாதிரி பூஜை ரூம் கதவுக்கும் அதே 5 இன்ச்சு கீழே ஒரு சேம் டிஸ்டன்ஸில் 4 கீழ் ஃபிட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் மெயின் டோர் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதிக வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கதவாக இருக்குது. இந்த கதவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு திக்னஸ் சாலிடாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உயரமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 அடிக்கு மேலே இது உயரம் இருக்குது. அகலம் ஒரு 26 இன்ச்சுக்கு மேலே இது வருது. அதனால் இந்த கதவோட எடை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த 2 கதவுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹெவியான கிராஸில் 8 இன்ச்சு அளவு இருக்கக்கூடிய அந்த இன்ச்சஸை தான் பயன்படுத்துகிறோம். இந்த இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேல் பக்கத்தில் கிட்ட ஒரு 2 இன்ச்சஸ் போட்டுட்டோம். மீதி இன்ச்சஸ் சேம் டிஸ்டன்ஸில் மீதி கீழே வர ஈவனாக டிவைட் பண்ணிட்டோம். இந்த மேல் பக்கம் எதுக்காக 2 இன்ச்சஸை பக்கத்துலேயே போடுறோன்னா, டாப்பில் எப்போவும் வெயிட் வெர்டிக்கலாகவும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ஹரிசாண்டல் சைட்லேயும் அந்த லோடு அதிகமாக இருக்கும். அதனால் கீழ் மேலே லோடு அதிகமாக இருக்கிறதுனால பக்கத்தில் போட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம அதை போட்டுட்டு வரோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இன்ச்சஸ் பொறுத்துகிற வேலை, அதுக்கப்புறம் இதை ஃபிட் பண்ணி பார்க்குற வேலை, இந்த மாதிரி வேலை தான் நடந்தது. ரொம்ப ஒரு சிம்பிளான வேலை தான் இன்றைக்கி நடந்தது. இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின் ஒன்று நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக அதோடைய பேஸ் உடஞ்சி போய் யூஸ் பண்ண முடியாமலே இருந்தது. இது என்ன மிஷினுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சேனல்லாம் ஆங்கிள் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மிஷின் தான் அது. இந்த மிஷினை ரொம்ப நாளாக யூஸ் பண்ண முடியாமல் போனதுனால, இது நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி எப்படி மாடிஃபை பண்ணி வேலை செய்ய முடியும்னு நான் கொஞ்சம் யோசித்தேன். அதனால் கொஞ்சம் அந்த பேஸ் உடஞ்சி போன பேஸை கழட்டி தூக்கி போட்டுட்டு, அடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சட்டம் அறுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை வேறு மாதிரியான மாடிஃபை பண்ணி அதை ரெடி பண்ணியிருந்தேன். அந்த வேலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்ல முடியும். அதனால் பார்த்திங்கன்னா அது செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் கொஞ்சம் பெரிய சைஸ் மரங்களை கூட தேவையான சைஸுக்கு அறுக்க முடிஞ்சுது. ஏன்னா சின்ன சின்ன கட்டிங் மிஷினில் பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு தான் பிளேடு போட முடியும். ஆனால் இந்த மிஷினில் 10 இன்ச்சு பிளேடு போட முடியறதுனால என்னால் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மரங்களை கூட ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ண முடிஞ்சுது. அதை பற்றின வீடியோவையும் நான் போடுறேன், அதையும் பாருங்கள்.
இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்டையும் வந்து நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி ஏற்றி இறக்குற மாதிரி தான் அதை நான் செட் பண்ணியிருந்தேன். அதனால் நம்ம வந்து எவ்வளோ ஆழம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிஷினுடைய செட்டிங்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் அதை செஞ்சுருந்தேன். இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன சின்ன ரீப்பராக இருக்கும்போது அவ்வளோ உயரம் வந்து பிளேடு நமக்கு தேவையில்லை. அதனால் அதோடய உயரத்தை குறைக்கிற மாதிரியும் அதிகரிக்கிற மாதிரியும் இந்த மிஷினை வந்து நான் செட் பண்ணது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டிசைன் வந்து நம்மளுடைய 3D டிசைன் ஸ்டுடியோவில் டிசைன் பண்ணது. இந்த டிசைன் எதுக்காக நம்ம ரெடி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தற்சமயம் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிற சைட்டுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருந்தோம். இந்த டிசைன் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.